வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆர்டி இண்டஸ்ட்ரி கொடுத்துருந்தோம். ஆர்டி இண்டஸ்ட்ரி வந்து பெரிய மூவிங் எதுவும் கொடுக்கல. ஒரு சைட்வேஸ் மூவ்லேயே தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இன்னுமே நம்ம டார்கெட் வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹெச்சிஐஎல் இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோன்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 24,597, 24,657. S1 S2 24,358, 24,306. இதனோட டே சார்ட் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரெசன்ட் ஜோன்ட்டு தான் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக வந்து ஒரு செல் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலும் கூட இருக்குது இந்த இடத்துல. ஸோ எகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டே ஹை பிரேக் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங்க்கான சான்சஸ் இருக்குது. அதுவுமே நம்மளோட R1 R2 ரேஞ்ச் வந்து ஒரு பிலோ லெவல் க்ளோசிங் வச்சதுனாலும் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 53,990, 54,479. S1 S2 52,408, 51,686. இதனோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா மிடில் தான் க்ளோசிங் இருக்குது. டே சார்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன் வந்துட்டு நமக்கு 54,200 அந்த ஜோன் வந்தால் தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசன்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இந்த ஜோன்கிட்ட வந்து நமக்கு என்ட்ரிக்கான வாய்ப்பு குறைவு தான். R1 R2 ரேஞ்ச் டச் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சிஏஎல் வந்து நமக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வீக்கான க்ளோசிங் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங் வால்யூம் வந்து ஜாஸ்தியாக நடந்திருக்கு. அதே சமயம் நம்மளோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் வந்து ஒரு 4,557 அந்த ஜோன் வந்தாலும் செல்லிங்க்கான சான்சஸ் தான் இருக்குது. இப்போ இருக்க ஜோனுமே வந்து நமக்கு செல்லிங்க்கான சான்சஸ் தான். ஆல்ரெடி மார்னிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,620 அந்த ஜோன்லேயே வந்து நம்ம ஒரு செல் என்று எடுத்து மூவிங் கொடுத்துருக்கு. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுமே வந்து செல்லிங் வால்யூமோட தான் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன்ட்டு தான் நமக்கு ஒரு செல்லிங் வால்யூம் நடந்திருக்கு. என்னோட பொசிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து கீழே வந்து 4,100 வரலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பொசிஷனலாக. இன்கேஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹை அதாவது 4,675க்கு மேலே ஒரு க்ளோசிங் கிளியரான க்ளோசிங் இருந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாப்லெஸ் பக்கமாக இருக்கிறனால இங்கே ஒரு செல்லிங் ட்ரை பண்ணலாம். அதுவுமே இன்னொரு டே கேண்டில் பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா செல்லிங் ட்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு செல்லிங் எடுக்கலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 4,550 அந்த ஜோன் வந்ததுன்னா இன்னும் நமக்கு ஸ்டாப்லெஸ் குறைவாக இருக்கும். அந்த இன்ட்ராடே ஜோன் ஸ்விங் ட்ரேடுக்கான டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,480 அது வரலையும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதை விட கொஞ்சம் டார்கெட் அதிகமாக எதிர்பார்க்கணும்னு நினச்சோன்னா 4,400 இது வந்து ஒரு 3-4-5 டேஸுக்கு இந்த டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதனோட ஸ்டாப்லெஸ் டார்கெட் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லெஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லெஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.